சூப்பரு. இன்னைக்கு நாம இந்த வீடியோல இத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்திலிருந்து வந்திருக்க ஒரு முக்கியமான செய்திகள தான் இந்த வீடியோல நாம பார்க்கலாங்க. டிஆர்பில தற்சமயம் நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த செய்தி வந்துருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிடி மற்றும் இந்த பிஆர்டி உடைய முக்கியமான நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட போறதா சில தகவல்கள் நமக்கு வந்த வண்ணம் அடிக்கடி இருந்துட்டே இருக்குங்க. இதற்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க சார். இந்த செகண்ட் செலக்ஷன் லிஸ்ட், இரண்டாம் கட்ட செலக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவாங்களா, இல்ல வெளியிடுறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கா, எந்த அளவுக்கு வெளியிட போறாங்க, இப்படி இவங்க வெளியிடுவாங்களா அவங்க வெளியிடுவாங்களா, என்னதான் நடக்குது, இதுல வந்து நிறைய குளறுபடிகள் எல்லாமே போயிருக்கு. இந்த பிடி மற்றும் பிஆர்டி உடைய எக்ஸாம்ல இவ்வளவு கன்ஃபியூஸ்டு ஏன், இந்த கன்ஃபியூஸ்டுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஸ்டாப் வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ட்டு நிறைய தரப்பு மக்கள் வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்ல இன்னும் வந்து ஒரு சிலர் வந்து இந்த லிஸ்ட்ல விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கோரிக்கைகளாக வச்சிருக்காங்க. இது ஒரு செய்தி வந்து உறுதியான வந்து செய்தியா இருக்கிறதுனால தான் நான் நிறைய டைம் கேட்டுட்டே இருக்கோம். கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து ப்ராசஸ் பண்ண போறாங்க. நடவடிக்கைகள் எல்லாமே இதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்க போறாங்க. இப்போ வந்து ரொம்ப விசாரிச்ச அளவுக்கு நல்ல உண்மையான விவரம் தெரிய வந்திருக்குங்க. நியூஸ் வந்து போடுற அப்படின்னு நீங்க சொல்ல வேணாம். இதுல வந்து டீட்டெயிலா நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிலிட் எலிஜிபிள் அப்படின்னு போடல, ஓகேங்களா. நாட் ஈக்குவல், அதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னு பிஏ நன் பிலிட் அப்படின்னு போடாம அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது கேட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு தான் எடுத்து டிஆர்பி வந்து போறாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா லெஸ் 75 எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிடி மற்றும் பிஆர்டி உடைய இந்த தமிழ்ல வந்து சில மாற்றங்கள் கொண்டு வர போறாங்க. இந்த மாற்றங்கள் மட்டுமே இல்லை, இந்த மாற்றங்கள் எல்லாமே கொண்டு வந்துட்டு புதிய செலக்ஷன் லிஸ்ட், இரண்டாம் கட்ட செலக்ஷன் சிபி லிஸ்ட் எல்லாமே வெளியிடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்ட்டு டிஆர்பி உடைய உயர் அதிகாரிகள் எல்லாமே கூறிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். இன்று இல்லைன்னா செப்டம்பர் 5ஆம் தேதிக்குள்ளார இரண்டாம் கட்ட செலக்ஷன் லிஸ்டோடைய பட்டியல்கள் நமக்கு கிடைத்துவிடும் என்று பொறுத்திருந்து நம்ம பார்க்கலாம். மீண்டும் ஒரு நல்ல ஒரு தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.